விசனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த சேனக்கிழங்கு பார்த்தீங்களா, அதை இந்த பாருங்க, இது மாதிரி பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதையும் நம்ம குழம்பு கலப்பறக்கு இருப்பாருங்களே, அதையும் போட்டு இன்னைக்கு ஒரு கலந்த கறி, அதாவது கூட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணி இந்த வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதை வேகட்டும், அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு காமிக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பும் இந்த கிழங்கும் போட்டாச்சு. ஒரு 2-3 விசில் வேகட்டும். வச்சிருக்கேன் பாருங்க, எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போடலாம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டிருக்கேங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். பாருங்க, தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் போட்டுருக்கேன். இது வதங்கட்டும் நல்லா. தக்காளி போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கேன். இது கொத்தமல்லி, வரமிளகா, கொஞ்சம் 2-3 மிளகு ஜீரகம், தேங்காய் எல்லாம் போட்டு இந்த பாருங்க மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இதில் போட்டு உப்பு போட்டுட்டு இதையும் போட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, குழம்பு கடலைப்பருப்பும் சேனக்கிழங்கும், அதை இதில் ஊற்றி அப்படியே கூட்டு பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், உப்பு போட்டுட்டேன். இந்த தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த மசாலாவை போட்டு வதக்கிட்டு நம்ம சேனக்கிழங்கு ஊற்றிடலாம். இந்த பார்த்தீங்களா, கடலைப்பருப்பும் சேனக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா கலந்து வரட்டும், நல்லா வேகட்டும். எல்லாம் போட்டுட்டோம், கொஞ்சம் நல்லா வத்தி வேகட்டும். இது அப்படியே கொலான்னு இருக்கிற மாதிரி வேகட்டும், நம்ம இறக்கிடலாம். பார்த்தீங்களா, சூப்பராக ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்குது பாருங்க. கொதிக்கிறப்ப பார்க்குறப்பவே அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணும் போல் இருக்குது. நீங்கள் தொட்டுக்கவும் வச்சுக்கலாம், சாப்பாட்லேயும் போட்டு கலந்துக்கலாம், எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க இது. சப்பாத்திக்கு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேங்க, தேங்க்யூங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. வணக்கம்.